ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எப்பயும் போல் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து பீட் மார்க் இந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் நம்ம 3D வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். அந்த 3D வீடியோவை எப்படி மேக் பண்ண நம்ம லாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த பீட் மார்க் வந்து ஒரே இமேஜை வச்சு இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அந்த சாங்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் அந்த ஒரே ஒரு இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டு போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும். ஈஸியாக வந்து அது வந்து இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்தந்த பீட் மார்க் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரெட் கலர் லைன் இருக்கா அதுக்கு நேராக ஒரு சிம்பிள் இருக்கா அந்த 3வதா ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும். ஈஸியாக வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி அதே மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர நான் எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்குமே இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி இந்த ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜை நீங்கள் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இமேஜை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் அந்த லிரிக்ஸு அடுத்து அந்த 3D எஃபெக்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஈஸியாக வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருக்கேன் பதிலாக அந்த லிரிக்ஸ் ப்ரீசெட். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக லிரிக்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து இந்த 3D எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நம்ம அந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதில் வந்து ஒரு 20 லேயர் இருக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே டூப்ளிகேட்டே டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி 20 லேயர் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்க பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்னன்னா கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் அந்த 0.0 செகண்ட்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டே டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 20 லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த இது வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்மளோட இமேஜெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதாவது அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நம்ம அந்த கேமரா ஆப்ஷனை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் கேமரா வந்து ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு பீட் மார்க்லையும் அந்த கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கு அந்த சென்டரில் வந்துருங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு இப்போ கீழே கொண்டுட்டு போய் நம்மளோட இமேஜ் இருக்கா, ஸோ அதோட சைஸை நீங்கள் இந்த மாதிரி 2 கையை வச்சு கம்மி பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த சைட்லேருந்து மூவ் பண்ணணுமோ இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பாதி தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாதியை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுதா. ஸோ இப்போ இந்த நம்ம இந்த சைடு மூவ் பண்ணாமா இப்போ அடுத்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிடுங்க. எந்த இமேஜாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் சைஸை கம்மி பண்ணுங்கள். ஏன்டா அது வந்து நான் ஆல்ரெடி இருந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணி அந்த அதோட சைஸை கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த சைடுலேருந்து மூவ் பண்ணணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து அடுத்தது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல் சைஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு சைடு வர மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு அந்த லிரிக்ஸ் வந்து மேலே வரணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு சைஸாக வந்து வர மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து அந்த பீட் மார்க்கில் இமேஜ் வந்து தனித்தனியாக கட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த எஃபெக்ட் எல்லாமே எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ஒரு இதில் ஃபுல்லாக வைங்க, ஒரு இதில் இந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கிரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டை உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எனக்கு தேவையான இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து அதில் நம்ம அந்த மேலே இருக்க லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபேஸில் எங்கேயும் படாமல் நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணுறேன் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எல்லாத்தையுமே அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 கையை வச்சு பிடிச்சி இழுத்தாலே அதோட சைஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இமேஜை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான்
அந்த வீடியோட லாஸ்ட் வரை ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து உங்களோட இமேஜுக்கு மேலே வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட், ஸோ அதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.